கர்த்தர் என்னோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையில் ஆண்டவர் சொன்ன அநேக வார்த்தைகளில் பிரதானமான ஒரு 7 வார்த்தை பல தலைமுறைகளாக தியானிக்கப்பட்டு வருகிறது. அது ரொம்ப ஆசீர்வாதமானது. அந்த வார்த்தைகள் சிந்திக்கப்பட வேண்டியது, அந்த வார்த்தைகள் தியானிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள், அந்த வார்த்தை கை கொள்ளப்பட வேண்டிய வார்த்தைகள். ஹல்லேலூயா. வாசிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் தியானிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அந்த வார்த்தைகளை கை கொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். ஆகவே எப்போதுமே வசனத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, வேத வசனத்தின் பிரசங்கத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்டதை உடனடியே நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துகிறவர்களாக நாம இருக்கணும். பரலோகத்தின் ஆண்டவர் அது ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்களை மாற்ற ஆரம்பிப்பீர்களானால் இன்னும் அதிகமான மாற்றத்தை உங்களுக்குள், உங்க குடும்பத்திற்குள், உங்க பிள்ளைகளுக்குள் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. முதல் வார்த்தையை நாம் தியானிப்போம், எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம், அதுல 34வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 23:34. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது, வாசிங்க, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். உண்மையா? அது இன்னதென்று தெரியாமல செய்கிறாங்க. இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி எல்லாம் தெரிஞ்சுதான் செய்கிறோம். பாவம் செய்கிறேனா, அநீதி செய்கிறேனா, குற்றம் செய்கிறேனா, எல்லாமே அறிஞ்சு புரிஞ்சு, இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்பெஷலா திட்டம் தீட்டி பண்ணப்பட்ட இந்த காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசும்போது, என்னது நீயே தெரியாம செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னிக்கிறவராய் மாத்திரமல்ல, நாம மன்னிக்கப்படும்படி பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிறவராக இயேசு இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரால மன்னிக்க முடியல. ஆனா இயேசு இவ்வளோ பெரிய காரியத்தை அறிந்து புரிந்து பல நாட்களாக திட்டமிட்டு செய்த மாபெரிய குற்றத்தை அவர் அறியாம செய்துட்டாங்க, புரியாம செஞ்சிட்டாங்க, என்னதுன்னே தெரியாம செஞ்சிட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்துல பரிந்து பேசுகிறதை நாம பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த குணம் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்களை பரலோகத்துக்கு போவார்கள். மன்னிக்கவே முடியாத, சகிக்கவே முடியாத யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு பிரசங்கம் மட்டும் பண்ணல, அதன்படி வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்து பிதாவினிடத்துல போயிருக்கிறார். நான் யாரை பார்த்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நான் சினிமாவை பார்த்தோ, நாடகத்தை பார்த்தோ, உலகத்தை பார்த்தோ, உலக மனுஷனை பார்த்தோ அல்ல, நேரடியாக உலகத்தையே படைத்த தேவனை பார்த்து கற்றுக்கொண்டா நாங்களும் நீங்களும் நிச்சயமாய் பரலோகத்துக்கு போவோம். ஆகவே நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையில இந்த பூமியில வாழுகிறோம். இயேசுவுக்கே இவ்வளோ பெரிய துரோகம் நடந்தால் இதை விட அதிகமான துரோகம் உங்க வாழ்க்கையிலையும் வரும், உங்க குடும்பத்திலையும் வரும், உங்க பிள்ளைகளுக்குள்ளாகவும் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நமக்குள்ளாகவும் வரும். இயேசுவுக்குள்ளாகவே வந்துச்சுன்னா நமக்குள்ளாகவும் வரும். இயேசுவுக்கே இது நடந்துச்சுன்னா நிச்சயமாய் நமக்கும் நடக்கும். சிலருக்கு நடந்திருக்கும், சிலருக்கு நடந்து கொண்டே இருக்கும், சிலருக்கு இனி நடக்க போகிறது. எதுவானாலும் இயேசுவை போல் ஆயத்தமாவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை போல் ஆயத்தமாவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசுவை பார்ப்போம், இயேசுவை கற்றுக்கொள்ளுவோம்.
அவருடைய செயல்களை கற்றுக்கொள்ளுவோம், அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவோம். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் ஒரு நபர் பேசிட்டார் அப்படின்னா நம்மளால சகிக்க முடியல, தாங்கிக்க முடியல. சிலரெல்லாம் சாபம் போடுகிறதை பார்க்கிறோம். நிறைய ஊழியக்காரர்கள், ஊழியத்தில் நடக்கிற விசுவாசிகள் சிலர் பேசுகிற வார்த்தைகள், செய்கிற செயல்களை வைத்து தாங்கிக் கொள்ள முடியல. ஸ்டேஜில் அந்த குடும்பத்தை சபிக்கிறதை நாம பார்க்கிறோம். நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஓப்பனாகவே பேசுகிறவர்களை பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில இவ்வளோ அல்ல, இன்னும் நிறைய பேர் துரோகிகளாய் எழும்புவார்கள், விரோதிகளாய் எழும்புவார்கள். நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு விரோதமாய் செயல்படுவார்கள். நம்ம சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருப்போம். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, என் சொத்தெல்லாம் என் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன், ஆனா இப்போ எல்லாம் வாங்கிட்டு மகனும் மருமகளும் வர வறுத்து என்ன மாதிரி பேசுறதாங்க. ஸோ எல்லா துரோகமும் நம்ம குடும்பத்தில் நடக்கலாம், ஆனால் நாம் மன்னிக்கிறவர்களாக இருப்போம், சகிக்கிறவர்களாக இருப்போம், தாங்கிக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அந்த பண்பை ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு இந்த பூமியில அப்படியே அவ்வளோ பெரிய துரோகம் நடந்த போதும் அறியாம செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தெரியாம செஞ்சிட்டாங்க, புரியாம செஞ்சிட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. ஆகவே இயேசு இவ்வளோ பெரிய துரோகத்தை மன்னிப்பாரானால் நம்மளாலையும் மன்னிக்க முடியும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்கள்? இயேசுவே மன்னிக்கிறார் என்றால் நானும் மன்னிப்பேன். இயேசுவே இவ்வளோ பெரிய காரியத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரானால் என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் செய்கிற துரோகமாக இருக்கட்டும், நண்பர்கள் செய்கிற துரோகமாக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகள் செய்கிற துரோகமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நான் ஏற்று மன்னித்து மறந்து மறுபடியும் நான் சந்தோஷமாய் வாழுவேன். அந்த சுபாவம் நமக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்து மன்னித்தால் மன்னிக்காவிட்டால் என்கிற ரெண்டு காரியத்தை அவர் ஊழியத்தில் சொன்னார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:14. மத்தேயு 6:14. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்க அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், மன்னித்தால் என்ன நடக்கும், மன்னிக்காவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னுட்டு ஆண்டவர் ஊழியத்தில் போதித்தார் ஜனங்களுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் மன்னிக்காதவர்களாக, மன்னிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் மன்னித்தா என்ன நடக்கும், மன்னிக்காட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக, மிக அருமையாக ஊழியத்தின் நாட்களில் அவர் சொல்லி இருக்கிறார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்க அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அல்லேலூயா. அப்போ மன்னிப்பு என்கிறது ஞான ஸ்நானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது, மகா பெரிய பாக்கியம். அதுக்கு பிறகு நாம மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிக்கும் போது, குற்றங்களை மன்னிக்கும் போது, தப்பிதங்களை மன்னிக்கும் போது நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆகனால நாம மன்னிக்கிறவர்களாய் மாறணும். அதான் நான் சொல்லுகிறேன், மன்னித்தால் மன்னிக்காவிட்டால். இப்ப 15 வாசிக்கும் போது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்க அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பாய். அப்ப நாம மன்னித்தால் தான் நம்முடைய பரமபிதா நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னிப்பார். நாம மன்னிக்காவிட்டால் நம்முடைய பாவங்களை அவரும் மன்னிக்க மாட்டார். ஆகையினால சிலர் தன்னுடைய மருமகள் செய்த துரோகம், தனக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள் மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். நான் சொல்லுகிற மன்னிங்க. ஏன்னா நான் மன்னிக்கிறதை தேவன் விரும்புகிறார், நீங்க மன்னிக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே அவர் விரும்புகிறதை நாம செய்வோமே, ஆனால் நாம விரும்புகிறதை அவரும் நிச்சயம் இந்த பூமியில செய்வார். ஆகையினால நீங்க எப்போதுமே மன்னிக்கிறவர்களாய் இருங்க. இயேசு ஊழிய நாட்களிலே மன்னிக்கிறவராய் இருந்தார். சிலுவையில் அறையப்படும் போதும் அதே தான் அவர் செய்தார். அந்த மன்னிப்பை மனுகுலத்திற்கு போதிக்கிறவராக, கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். நீங்களும் இதை செய்யுங்கள், நிச்சயம் தேவனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அதே போல மத்தேயு 18:21 எல்லாம் சொல்ல விடுகிறது. அதுல வாசித்தால் சீசன் கேட்கிறான், எத்தனை முறை மன்னிக்கணும்? மன்னிக்கிற அளவு தான் சொல்லித்தாங்களே.
இவ்வளவுதான் மன்னிக்கணும், அவ்வளவுதான் மன்னிக்கணும். ஆமா, சிலருடைய அளவுகோல் மன்னிக்கிற விஷயத்துல சின்னதா இருக்கு. 2 நேரம் பார்த்தேன், 3 நேரம் பார்த்தேன், பொறுக்க முடியல, ஆமா கொடுத்து விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மன்னிக்கிற அளவு ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், 7-70 முறை நீ மன்னிப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ மன்னித்தால் என்ன நடக்கும், மன்னிக்காவிட்டால் என்ன நடக்கும், எத்தனை முறை தான் நீ மன்னிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் தெளிவாய் சொல்லிட்டு போயிருக்கிறார். நாம் அதை ஃபாலோ பண்ணுவோமே ஆனால் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். அல்லேலூயா. நாம பின்பற்ற வேண்டியது இயேசு கிறிஸ்துவை மட்டுமே, அவருடைய வார்த்தையை மட்டுமே. அதை செய்தால் இந்த பூமியில் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். எங்க ஓட்டத்தை முடிக்கும் போது பரலோகத்திலோட பாக்கியமோ ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதுல 43. லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று. அல்லேலூயா. இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன், குற்றவாளி. ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்தான், ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவரிடத்துல எத்தனையோ வேண்டுதல்களோடு அநேகர் வந்தார்கள். என்னென்ன வேண்டுதலோடு வந்தார்களோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்தவர் தான் என் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிசாசு பிடியில வந்தார்கள், சுகமாக்கி அனுப்பினார். குஷ்டரோகியாய் வந்தார்கள், சுகமாக்கி அனுப்பினார். குருடர்களாய் வந்தார்கள், சுகமாக்கி அனுப்பினார். கூணர்களாய் வந்தார்கள், சுகமாக்கி அனுப்பினார். சூம்பின கை காலோடு வந்தார்கள், சுகமாக்கி அனுப்பினார். இப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய வேண்டுதலும் கோரிக்கையும் வித்தியாசமா இருந்துச்சு. என்ன கோரிக்கையோடு என்ன வேண்டுதலோடு இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்தாலும் அவர்களுடைய வேண்டுதலுக்கு அவர் இறங்கி அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஆமா, கல்லறைகளில பிசாசின் பிடியில அகப்பட்ட ஒரு மனுஷன் அப்படியே சுற்றி திரிகிறான், தன்னையே காயப்படுத்துகிறான். கர்த்தர் அவனையும் சுகமாக்கினார். இப்ப பாத்தீங்கன்னா இதே குற்றவாளி இயேசு கிறிஸ்துவனிடத்துல எப்படியாகிலும் தப்பி போகணும், சும்மா ஒரு விளையாட்டுக்காகிலும் ஆண்டவரிடத்துல கேட்காமல், இந்த பூமிக்குரிய எதையுமே கேட்காமல் பரத்திற்குரியதை இயேசு கிறிஸ்துவனிடத்துல கேட்கிறான். அல்லேலூயா. ஆமா, அவன் நினைச்சிருந்தா நிறைய கேட்டிருக்கலாம். ஆமா, எப்படி ஆகிலும் தப்பிச்சு போங்க, ஒரு வழியை தாருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருந்தா கூட கர்த்தர் இறங்கி இருப்பார். எதையும் கேட்டிருக்கலாம். ஆனா அவன் எதையுமே கேட்காம ஒன்னே ஒண்ணு கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரிடத்துல இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் இவர் தேவனுடைய குமாரன் இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர் ஒரு தீர்க்கதரிசி இல்ல, என்னென்ன சொல்ல முடியுமோ பழிச்சொல்லாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த கள்ளன் அவரை பார்க்கும்போது கூடவே இருக்கிற காலையில இருந்து அவர் பேசுகிறது, அவர் சகிக்கிறது, அவர் பொறுமையாயிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய விசுவாசம் உண்டாயிற்று. உண்மையிலே இவர் தேவனுடைய குமாரன் என்று, உண்மையிலே இவர் மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று அதை நன்றாய் புரிந்து அறிந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவன் கேட்கிறான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படிங்கிறான். அல்லேலூயா. உண்மையிலே இவன் ராஜ்யத்திற்கு கூறியவன் அல்ல, பரலோகத்திற்குரியவன் அல்ல.
இவன் வாழ்க்கை, இவனுடைய செயல்கள், இவனுடைய கிரியைகள் எல்லாமே இவன் பரலோகத்துக்கு போக வேண்டியவன் அல்ல, இவன் நரகத்தில் தள்ளப்பட வேண்டியவன். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அன்றி பிதாவினிடத்தில் வர முடியாது. இயேசு இல்லாம பிதாவினிடத்தில் யாராலையும் போக முடியாது. பிதாவினிடத்துல போகணும் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு மூலமாக தான் போக முடியும். ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ ஒருவன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, பிதாவினிடத்துல போகணும்னா அவனுக்கு நான் தேவை, என் வழிகள் தேவை, என் சத்தியம் தேவை, நான் அவனுக்கு தேவை. அப்ப இந்த திருடன் கேட்கிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். தற்காலிக விடுதலையை கேட்காமல் நித்தியத்திற்குரியதை கேட்டான். நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு முன்பதாக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கேட்கிறதை காட்டிலும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கேட்கும்போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பூமிக்குரியவைகளை தான் அதிகமாக கேட்குறோம். ஆண்டவரே எனக்கு சுகம் தாருங்க, வேலை தாருங்க, வருமானத்தை தாருங்க, பிள்ளைகளுக்கு படிப்பை தாருங்க, படிக்க ஞானத்தை தாருங்க, படிப்பில் நல்ல மதிப்பெண்களை தாருங்க, வெளிநாட்டு வாய்ப்புகளை தாருங்க, நல்ல வரன்களை தாருங்க. இப்படி இம்மைக்குரிய ஜெப குறிப்புகள் தான் அதிக அளவில் இருக்க தவிர பரலோகத்துக்கு போகணும். நான் நிறைய இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பரலோகத்துக்கு போகணுன்னு யாராகிலும் இன்னைக்கு ஜெபித்தீங்களா அப்படின்னா தப்பி தவறி 1-2 பேர் தான் கை தூக்குவாங்க. இன்னைக்கும் இந்த இடத்துல கேட்டாக்கி அதே நிலைமை தான் நடக்க போகுது. ஆனால் எல்லாரும் ஜெபம் பண்ணியிருக்காங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் ஆராதனைக்கு வந்திருக்காங்க. ஆனால் பரலோகத்துக்கு போனோன்னு யாராகிலும் ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. காரணம், இம்மைக்குரிய தேவைகள் எனக்கு சந்திக்கப்பட்டா போதும், இம்மைக்குரியவைகள் எனக்கு கிடைத்தால் போதும், பரலோகங்கிறது 2வது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறோம். ஆனா சிலுவையில் அறையப்பட்ட அந்த கள்ளன் இயேசு கிறிஸ்துவினிடத்துல இம்மைக்குரியவைகளை ஒன்றும் கேட்காமல் மறுமைக்குரியவைகளை கேட்டான். இயேசுவே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னா ஆண்டவர் அவனை பார்த்து அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி. பரதேசி என்கிற அந்த வார்த்தை வேதத்துல இந்த இடத்திலையும் வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் வருகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2. அல்லேலூயா. 2 இடத்துல தான் பரதேசி அப்படின்னு வருது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அப்போ சபைக்கு வைக்கப்பட்டிருக்கிற அதே பாக்கியத்தை ஒரு திருடனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த கடைசி நிமிடத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். இயேசுவே மெய்யான தேவகுமாரன் என்று விசுவாசித்தான். அவர் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லி விசுவாசித்தான். ஆகவே அவரிடத்துல கேட்கிறார், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில இருப்பாய் என்று சொல்லி. இப்ப வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது அப்படின்னா. அப்போ சபையில இருந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் பரதேசியில இருக்கிற ஆசீர்வாதம் சபைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த திருடனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி. ஒரு சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமையானால், இடைவிடாமல் அவரை ஆராதிக்கிற உங்களுக்கும் பரதேசியின் ஆசீர்வாதம் கிடைக்கும், பரலோகத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க நித்திய காலமாய் பரலோகத்தில் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள்.
அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அடுத்த 3வது வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்ளலாம் 3வது வார்த்தை, யோவான் சுவிசேஷம் 19:25. அல்ல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை நாம கேட்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்திரியே அதோ உன் மகன், அதோ உன் தாய். இந்த வார்த்தை 2வதாக சொல்லப்பட்ட வார்த்தையை கவனிக்கணும். அதோ உன் தாய் அப்படின்னு சீசனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ சபையில இந்த வார்த்தையை தான் எழுதி போட்டிருக்காங்க. அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த அம்மாவனுடைய படமோ சிலுவையை வச்சு அதுதான் உன் தாய். இந்த வார்த்தை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அது தன்னுடைய தாயை பராமரிக்க வேண்டும் என்று யாருக்கு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தாரோ அவனுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. நமக்கு யார் தாய் அப்படின்னா, இயேசுவை பெற்றெடுத்த மரியாள் நமக்கு தாய் அல்ல, இயேசுவே நமக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, இந்த வார்த்தையின் அர்த்தம் வித்தியாசமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டது, வித்தியாசமாய் போதிக்கப்பட்டு வருகிறது. அதனால நிறைய பேர் கிறிஸ்துவ சபையில இந்த வார்த்தையை தான் முதல்ல வச்சிருக்கிறாங்க, அதோ உன் தாய் அப்படின்ட்டு. அந்த வார்த்தையை வாசிச்சுட்டு மேல பார்த்தா அந்த தாய் இருப்பாங்க சிலையாக. ஆனா வேற எங்கேயும் அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கனம், செய்ய வேண்டிய மரியாதை, செய்ய வேண்டிய ஆராதனை, கொடுக்க வேண்டிய கனம் எங்கேயுமே சொல்லப்படலை. ஏசு இந்த வார்த்தை ஏன் சொன்னார் அப்படின்னா, ஒரு மகன் அடிக்கப்படும் போது ஒரு தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனுடைய, ஒரு மகனுடைய, சொந்த மகனுடைய முடிவை ஒரு தாய் பார்த்து கொண்டே இருக்கிறாள். அவளுடைய இருதயம் எப்படி இருக்கும்? கலங்கி தவித்து கொண்டு நிற்கிறாள். அப்பந்தான் ஆண்டவர் பார்க்கிறார், என்னை பெற்ற, என்னை வளர்த்த, காரணமாயிருந்த இந்த பூமிக்குரிய தாய் மரியாளை நான் சும்மா விட்டுட்டு போக முடியாது. அவளை கடைசி வரைக்கும் பராமரிக்க, உதவி செய்ய ஒரு பொறுப்பை சீசனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, எல்லா சீசனையும் பார்த்து அவர் சொல்லாமல் ஒரே ஒரு சீசனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதோ உன் தாய் சொன்னப்பட்டது மொத்த சபைக்காக அல்ல, ஒரே ஒரு சீசனுக்காக ஆண்டவர் சொன்னார். அந்த நாள் முதல் அந்த சீசன் அவளை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாய் சபைக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்முடைய தாய் தகப்பனை நம்ம கனம் பண்ணி ஏற்றுக்கொண்டு பராமரித்து கடமைகளை செய்ய வேண்டியதை இயேசு கிறிஸ்து அந்த ஒழுங்கை சபைக்கு முன்மாதிரியாக வைத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் வளர்ந்த உடனே தாயை மதிக்கிறது கிடையாது, தாய் பேச்செல்லாம் எடுபடாது. நல்லா கவனிங்க, நிறைய வீடுகளில். ஆமா, இப்பவுமே பிள்ளைகள் சொல்லி காட்டுது, பார்த்தீங்களா, உங்களை விட நான் ஒரு அடி வளர்ந்துட்டேன், 1/2 அடி வளர்ந்துட்டேன், நீங்க என் தோளுக்கு கீழே தான் இருக்கிய. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அதுக்கு பிறகு நான் சொல்றதுக்கு கீழே தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். நிறைய பிள்ளைகள் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்குற மாதிரி வந்துட்டு, என்ன சொன்னாலும் ஈடுபட மாட்டேங்க. இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியலை. அதுக சொல்றது தான் நம்ம கேட்கணும், நாம சொல்றதெல்லாம் அதுக்கு கேட்காது. ஆனா இயேசு கற்றுக் கொடுக்கிறார், ஸ்திரியே அதோ உன் மகன், அதோ உன் தாய். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சிலுவையின் பாடுல அதை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் பராமரிக்கணும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் கனம் பண்ணணும். சில நேரங்களில்
சில சூழ்நிலைகளில் நாம் அவங்கள கசப்பாக கசந்து கொள்ளுகிறோம், கசப்பா பார்க்கிறோம். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பையன் சொல்றான், எங்க தாத்தா சொத்தெல்லாம் நிறைய இருந்து எங்க அப்பாட்ட எல்லாம் வித்துட்டார், அதனால அவர் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னே சொல்லுது. நான் சொல்லுகிறேன், சொத்தை பார்க்க வேண்டாம், உன்னை பெத்ததை பாரு, உன்னை வளர்த்ததை பாரு. ஒரு பிள்ளை சொல்லுது, அன்னைக்கே என்னை இன்டர்நேஷனல்ல படிக்க வச்சிருந்தா நான் எவ்வளவு நல்லா படிச்சிருப்பேன் தெரியுமா, கவர்மெண்ட்ல படிக்க வச்சுட்டாங்க. எதையோ பார்த்து இந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை குற்றப்படுத்தி குற்றமாய் பார்க்கிறது. நான் சொல்லுகிறேன், எப்படி வேணாலும் படிக்க வைக்கட்டும், பிரச்சனை இல்லை. எப்படி வேணாலும் சொத்து வைக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னை பெத்தது, உன்னை வளர்த்தது, உன்னை ஆளாக்குனது, அதற்கு நீ கடைசி வரைக்கும் நன்றி மறவாதவனாக, நன்றி மறவாதவளாக கடைசி வரைக்கும் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாய்க்கு கொஞ்ச நாள் சாப்பாடு வச்சா கூட அடுத்தல எங்க பார்த்தாலும் வாலாட்டிட்டு நம்மள்ட்ட வருது. பாவம், அதுக்கு சிரிக்க தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கு பேச தெரியும், சிரிக்க தெரியும், எல்லா அறிவும் இருந்தோம். ஆமா, எத்தனையோ பெற்றோர பிள்ளைகள் பார்த்தா பார்க்காத மாதிரியே போகுது. இந்த மாதிரியான குணங்கள் சபையில இருக்கவே கூடாது. இயேசுவை பார்ப்போம், அவரு தான் நம்முடைய முன்மாதிரி. ஜீவன் போகிற அந்த கடைசி நேரத்துல கூட தாய்க்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் ஒரு சீசனை கொண்டு நிறைவேற்றுகிறார். என் தாய் உதவியற்றவளாயிடக்கூடாது, என் தாய் தனித்து விடப்பட்டக்கூடாது, என் தாய் கைவிடப்பட்டவளாயிடக்கூடாது, என் தாய் தனித்து தவிக்க கூடாது. ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை சிலுவையின் பாடு மரணத்தில் கூட அதை அவர் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இதை புரிந்து கொள்ளணும். இயேசு தன் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒன்றும் கூட தவறவில்லை. அதே போல அவர் அதை செய்தாரானால் நானும் இதை செய்வேன், அது மூலமா நானும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்துனுடைய செயலை நீங்க கற்றுக்கொண்டு அதையும்படி செய்யுங்க. நிச்சயம் நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். பெற்றோரை எவ்வளவு கனப்படுத்த முடியுமோ அவ்வளோ கனப்படுத்துங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு நன்மை. தாய் வயசான போது அசட்டை பண்ணாதிருங்க, கனம் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஸோ இப்படி அநேக நல்ல விஷயங்களை ஆண்டவர் கற்று தந்தார். அதில் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்திரியே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி இந்த வார்த்தை முடிகிறது. ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பெற்றோரை கனம் பண்ணுவோம், கடைசி வரைக்கும் அவர்களை பராமரிப்போம். அது தேவனுடைய சித்தத்தில் ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.